முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கிய வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக கருதப்படுவது பங்குனி உத்திரமாகும். இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால் குடம் ஏந்தி வந்தும் முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம். இந்த நாளில் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற செய்ய வேண்டிய 6 விஷயங்கள் என்ன என்பதை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். மேலும் பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமான் தவிர வேறு எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வழிபட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரமாகும். அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம். பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருக பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். சிவன் பார்வதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீராமர் சீதா, முருகன் தெய்வானை, இந்திரன் இந்திராணி ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன. அதேபோல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர நாளில்தான் என சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். திருமணமாகாதவர்கள்தான் திருமணத்திற்காக விரதம் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் திருமணம் ஆனவர்களும் கூட இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். முதலில் இந்த வருடம் பங்குனி உத்திரம் எப்போது அமைகிறது என்பதை காண்போம். 2025ஆம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமைகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2 மணி 7 நிமிடத்திற்கு துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4 மணி 11 நிமிடம் வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது. ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4 மணி 13 நிமிடத்திற்கு துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளது. இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். பங்குனி உத்திர நாளில் முக்கியமான 6 விஷயங்களை செய்வதால் முருக பெருமானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். அதில் முதலாவதாக ஆலய தரிசனம். அதாவது பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வானையை வழிபட வேண்டும். அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும். கோவிலில் சென்று இறை நாமங்களை ஜபிப்பது மிகவும் சிறப்பானதாகும். இரண்டாவதாக அபிஷேகம் செய்தல். அதாவது பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தேன், தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களையும் அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை. தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள், பாவங்களிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படுமாம். மூன்றாவதாக காவடி எடுத்தல். பங்குனி உத்திரமன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும். முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருக பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும். தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கிடுவார் என்பது நம்பிக்கை. நான்காவதாக அன்றைய தினம் விரதத்தை கடைபிடித்தல். பங்குனி உத்திரமன்று உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகப்பெருமானை நோக்கி மந்திர ஜபம் செய்வது, தியானம் செய்வது, அன்றைய நாள் முழுவதும் முருகனை நினைத்து கொண்டே இருப்பது மிகவும் சிறப்பானதாகும். இதனால் நம்முடைய உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முருகப்பெருமானின் தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஐந்தாவதாக பிறருக்கு தானம் செய்வது. பங்குனி உத்திரமன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ, பழங்கள், தேங்காய், விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம். இது நாம் இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும். அதேபோல் ஏழைகளுக்கு உணவு, உடை, தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம். இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் விலகும். வசதி இல்லாதவர்கள் தங்களால் முடிந்தவரை ஒரு 3 பேருக்காவது அன்னதானம் செய்யலாம். அல்லது பசு மாடுகளுக்கோ நாய்களுக்கோ நம்மால் முடிந்த உணவுகளை வழங்கலாம். ஆறாவதாக மந்திரம் ஜபிப்பது. இந்த நாளில் மந்திரங்கள் ஜபம் செய்வது, புனித நூல்களை வாசிப்பது, தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை தருமாம். முருகனுக்கு கந்த சஷ்டி, கந்த புராணம், வேல் வகுப்பு, வேல் மாறல் ஆகிய நூல்களை படிக்கலாம். குறிப்பாக திரு
திருப்பாவை, திருவெம்பாவை உள்ளிட்ட தெய்வீக நூல்களையும் படிக்க வேண்டும். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜபிக்கலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டால் உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வார். அவரை முழுவதுமாக நம்பி சரணடைந்து ஒரே ஒரு முறை முருகா என அழைத்தால் எப்போதும் நம்முடன் இருந்து நம்மை காப்பார். முருகனை நம்பி கந்தசஷ்டி கவசம் பாடலை ஒரு நாளில் 36 முறை படித்து வந்தால் எதிர்காலத்தில் நடக்க போவது கூட முன்கூட்டியே உணர முடியுமாம். நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்கும் என சொல்லப்படுகிறது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். இந்த பங்குனி உத்திரத்தில் அனைவரும் முருகனின் அருளை பெற்று வாழ்வில் வளம் பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.